வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள்ஸ் மேகி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு மேகி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸு தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இது கூட சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றப்ப பச்சை மிளகா, பீன்ஸு கேரட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த காயில் உப்பு இல்லாதனால லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே மேகி பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் அந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா காய் வந்து முன்னாடியே வதங்கிடணும். ஏன்னா மேகி வந்து சேர்த்துட்டோம்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். அதனால் நீங்கள் காயை வதக்கிடுங்க முன்னாடியே. காய் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு பின்னாடி இப்போ மேகி போடுறப்போ வந்து இந்த காய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் அரிசி அளக்கிற கிளாஸில் 1 டம்ளர் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவு. சின்ன டம்ளர்னால் நீங்கள் 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிஞ்சதுக்கு பின்னாடி தான் இந்த மேகியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் காய் கூட. இப்போ நல்லா தண்ணி கொதிஞ்சு வருது. இப்போ அந்த மேகியை எடுத்து இது கூட சேர்த்துட்டு முன்னாடி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி கரெக்டான பக்குவத்துக்கு வர்றதுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா மேகி. இந்தளவுக்கு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்கூல் டயத்தில் லஞ்சு பாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, பெரியவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் டிஃபனுக்கு இல்லை நைட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.